பரிசுத்தமுள்ள பிதாவே, இதோ இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோட இடைப்படுவீராக, எங்கள் தேவனே எங்களோடு பேசுவீராக. இன்றைக்கும் ராஜா அபியாவின் வாயிலாக, அபியா மூலமாக நாங்கள் எதை படிக்க வேண்டும் என்பதை எங்களுக்காக நீர் ஏற்படுத்தியிருக்கிறீரோ அந்த வசனங்களை தியானிக்கக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தாரும். எங்களோடு இரும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும், எங்களோடு பேசும். நாமத்தை நீர் மையப்படுத்தி கொள்ளும். இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால் நன்றி. இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறபடியால் நன்றி. இன்றைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அனைவரோடும் பிரசன்னம், பாதுகாப்பு, வழிநடத்தல் உண்டாக செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையை இன்றைக்கும் கூட 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரு புது ராஜாவை பற்றி படிக்க போகிறோம். அது அபியா. அபியா என்று சொல்லுகிற ராஜா, இவர் சாலமோனுடைய பேரனாக்கும், தாவீதினுடைய கொள்ளு பேரனாக்கும். நமக்கெல்லாம் தெரியும் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். பிறகு அவர் ஈசாக்கின் தேவனானார். பிறகு அவர் யாக்கோபின் தேவனானார். ஏசா மிஸ் ஆயிடுச்சு. யாக்கோபின் தேவன் ரூபனின் தேவனாக இருக்கணும். ரூபனின் தேவன் ஆகலை. ஏன்னா ரூபனுக்கு அவங்க அப்பா அந்த தலைச்சம் பிள்ளைக்கு அந்த பிளெஸ்ஸிங் தரல. அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். பிறகு சிமியோன், லேவி இவங்க 2 பேர் வந்திருக்கணும். இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய சகோதரியோட விஷயத்தில் மிஸ்டேக் நடந்தது. தீனாள் அவங்களால ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் ஒரு பெரிய பேட்டிலில் ஒரு பட்டணத்தையே அழித்து போட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் அந்த தலைச்சம்புள்ள பாக்கியம் போச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் இந்த பிள்ளைகளில் யாரின் தேவனாய் மாறுவார் என்கிற நிலை வந்து நிற்கும் போது தான் யூதா தேர்வு செய்யப்படுகிறது. இப்போ ஃபஸ்ட்டு ரூபன் இல்லை, சிமியோன் இல்லை, லேவி இல்லை, யூதா 4th சன். அவங்க அம்மா பேர் லேயா, அப்பா பேர் யாக்கோப். ஆனால் யாக்கோபுக்கு அவங்களுடைய மனைவியாகிய ராகேல் மேலே தான் இஷ்டம். அவர் ஆசைப்பட்டு விரும்பினதே ராகேல் தான். ஆனால் பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபேமிலி காம்ப்ளிகேஷன், அவருடைய மாமனார் சொல்லி பெரிய மகள் இருக்கும்போது சின்ன மகளை திருமணம் செய்து வைக்க முடியாது அப்படின்ட்டு லேயாவில் ஃபோர்ஸ் பண்ணி யாக்கோபை கல்யாணம் பண்ணி வச்சார். பிறகு ராகேல் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. லேயால் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ராகேலுக்கும் ஒரு குழந்தை உருவாது. அந்த புள்ள பேர் தான் யோசேப்பு. இப்போ யாக்கோபோட மனதில் யோசேப்பு தான் ஃபஸ்ட்டு பார்ன். யோசேப்பு தான் என் மகன், யோசேப்பு தான் என் மகன், யோசேப்பு தான் என் மகன். ரூபன், சிமியோன், லேவி, யூதா அவங்களெல்லாம் யாரையும் ஒரு பெருசாக கன்சிடர் பண்ணலங்க. அப்படி பார்த்தோம்னா யாக்கோபு வழியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யோசேப்பின் தேவன் அப்படின்னு வந்திருக்கணும். சரி, அப்படியே போகுதுன்னு வைங்களேன். யோசேப்பின் தேவன்னா, யோசேப்பு வந்து வெரி பவர்ஃபுல் மேன் ஹூ எவர் வாக்ட் இன் இஸ்ரேல். இஸ்ரேலில் இருந்தவர்கள் ஹூ எவர் லிவ்ட் இன் இஸ்ரேல். முதல் இஸ்ரவேலன் ஆபிரகாம் போட்டோம்னா அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் பார்த்தோம்னா ஜோசப் தான். கிங் டேவிடோட பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். இந்த மகனை பற்றின பெருமை தகப்பனுக்கு. சரி, யாக்கோபோட காலம் முடியும் போது பிளெஸ்ஸிங்கை மகன் கையிலேருந்து யாருக்கு கொடுப்பது என்ற நிலை வரும்பொழுது நம்ம இதை ஜெனிசிஸ் 49, 50, 48லேருந்தே படிப்போம். பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாப்புல. அப்போ யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை வர சொல்லுவார். யோசேப்பு தன் மகன்களோடு வருவார். மூத்தவன் பேர் மனாசே, இளையவன் பேர் எப்ராயிம். 2 பேரையும் வர வச்சு பிளெஸ்ஸிங் கொடுக்கணும். அப்பா படுத்த படுக்கையாக இருக்கார். அப்பா எழுந்திப்பார், எழுந்து உட்காருமோ. ரைட் ஹேண்டுக்கு நேராக மூத்த மகனை மனாசேயும், லெஃப்ட் ஹேண்டுக்கு நேராக இளைய மகன் எப்ராயிமையும் யோசேப் நிற்க வைப்பாவில். ஆனால் அவங்க டேடி வந்து கிராஸ் பண்ணுறார். கையை கிராஸ் பண்ணி வச்சு வலது கையை சின்ன பையன் மேலேயும் இடது கையை பெரிய பையன் மேலேயும் வைப்பார். அப்படி பார்க்க போனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எப்ராயிம் பக்கம் பிளெஸ்ஸிங் போகிறதா ஒரு பிளானு. இது ஜேக்கபோட பிளான். காட் வாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு யூதாவின் தேவன் அப்படின்றது போல் போகுதுங்க. சரி, யாக்கோபு வழியில் எப்ராயிம் கிட்ட பிளெஸ்ஸிங் போச்சு இல்லைங்களா? இப்போ எப்ராயிமை பற்றி நம்ம படிக்கணும்னா ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எப்ராயிம் கிட்ட இருந்து ஒரு நல்ல மனுஷன் வந்தார்னா அவர் நம்முடைய ஜோஷுவா தான். மோசஸோட அசிஸ்டண்ட் ஜோஷுவா தான். இஸ் அ மிலிட்ரி லீடர், மிலிட்ரி மைட். யோசுவா என்றால் ரட்சகன் என்ற அர்த்தம். இந்த யோசுவாவோட இன்னொரு வெர்ஷன் தான் யெஷுவா, நம்ம இயேசுராஜாவோட பேர்.
ஸோ அப்படி வந்துச்சு. இப்போ நம்ம ஜூடா கையில் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு ஜூடா கையில் போனோம் அப்படின்னா, ஜூடாவில் வந்து ஃபேமஸாக வந்தவர் வந்து காலேபுங்க. காலேப் எப்புனே என் குமார் நாங்கள் காலேப். அந்த 12 பேர் வேவ் பார்க்க போகிறாங்களே, அதில் மெயின் கேரக்டர் காலேப் ப்ளே பண்ணுவாப்ல, இன்னொரு மெயின் கேரக்டர் ஜோஷுவா ப்ளே பண்ணுவார். இப்போ நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் இங்கே வந்திருக்கோம், அவர் எப்ராஹிமுக்கு வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் ஜூடா பக்கம் போகிறாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிங் டேவிடுங்க. கிங் டேவிட் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் ரைட்டர் மேத்யூ ஸ்டார்ட் பண்ணுறார். மேத்யூ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ். அவர் வந்து ஹீப்ரூ ஜனங்களுக்காக எழுதியிருக்கார். ஹீப்ரூ ஜனங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக. சிலர் சொல்கிறாங்க இந்த மேத்யூ காஸ்பல் மட்டும் ஹீப்ரூவில் எழுதப்பட்டிருக்கோம், ஹீப்ரூலேருந்து தான் க்ரீக்குக்கு டிரான்ஸ்லேட் ஆகிருக்கோம் என்று சொல்கிறார்கள். ஆக ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யூதா அப்படி போயிடுச்சு ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங். அந்த யூதாவில் போகிறதுக்கு மெயின் காரணம் நம்ம இப்போ தான் சொன்னோம், கிங் டேவிடுங்க. இப்போ கிங் டேவிட் ஒண்டர்ஃபுல், கிங் டேவிட் ஒண்டர்ஃபுல். கிங் டேவிடோட பிள்ளைங்க ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணல. கிங் டேவிடோட ஃபேமிலி பார்த்தோம்னாலே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். தாவீது ராஜாவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னர் கூட கிடைக்கல. ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்கால் அப்படின்லாம் படித்த நம்ம தாவீதுக்கு ஒரு ஒய்ஃப் பற்றி பெருசாக இல்லை, பிள்ளைங்களும் சரியில்லை. ஃபேமிலி ரொம்ப டிஸ்ஓரியன்டாக இருந்தது, கன்ஃபியூஸ்டு ஃபேமிலியாக இருந்தது. பிள்ளைங்க அந்த அம்னோன்ற தலைச்ச மகன் சரியில்லை, பிறகு அப்சலோம் ரொம்ப ஒஸ்ட்டு, பிறகு அதோனியான்னு ஒருத்தன் ரொம்ப ஒஸ்ட்டு. லாஸ்ட்டாக அவரோட கடைசி மனைவிக்கு முன்பதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பார், அதில் ஒரு மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க பட்ஷிபா வழியில் சாலமோன் பிறப்பார். ஆக ராஜாங்கம் தாவீதுக்கு யூதா கிட்ட வந்த பிறகு யூதாவில் இம்மர்ஸ் ஆகி யூதாவில் உள்ள பிள்ளைகள் கையில் தான் அது போகும். அது முதலாவதாக தாவீது கிட்ட போகிறது, தாவீது கிட்டேருந்து சாலமோன் கையில் போகிறது, சாலமோன் கிட்டேருந்து ரெகோபயாம் கையில் போகுதுங்க. ரெகோபயாம் கையில் வரும்போது இஸ்ரவேலே ஆட்டம் கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துருச்சு. அவனுடைய வாயினால், அவன் வாய் சுத்தம் இல்லாததுனால, அதனால் ஒரு சிவில் வார் வெடித்து 10 கோத்திரம் தனியாக பிரிந்து நார்தன் எம்பையர் என்று இஸ்ரவேல் என்கிற பெயரோடு புறப்பட்டு போகிறார்கள். பிறகு 2 கோத்திரம் மட்டும்தான் மீதி யூதா கையில் மிஞ்சிது. யூதானுடைய லீடர்ஷிப்பில், யூதாவோட மொனார்க்கியில் ஜூடாவும் பெஞ்சமின் மட்டும்தான் மிஞ்சுதுங்க. அதுக்கப்புறமா தாவீதின் மகனாகிய, தாவீதின் பேரனாகிய ரெகோபயாம் காலத்தில் 10 கோத்திரம் பிரிந்து போய் எரோபயாம் என்கிறவனை ராஜாவாக்கிட்டாங்க. அவன் ராஜாவாயிட்டான், அவன் 10 கோத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். ஹீ இஸ் நாட் அன் ஆர்டைன்டு கிங். அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். லீடர்ஷிப் அவனுக்கு வந்துச்சு, ஹீ இஸ் நாட் ஆர்டைன்டு. அஃப்கோர்ஸ் ப்ராஃபட் இஸ்ரவேலில் அந்த சால்வையை 12 துண்டுகளாக கிழித்து 10 அவன் கையில் கொடுத்தாரு. ஒரு காட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துக்கலாம், அனாயிட்டிங் கொடுக்கல. சரி, அது அப்படியே பிரிஞ்சு போச்சு. இவன் ஒரு பவர்ஃபுல் கிங்காக உருவாகிறான். அந்த நார்த்தன் ஹெமிஸ்பியரில் உள்ள இஸ்ரேல் என்கிற பேரோடு பிரித்து கொண்டு போனவன் அவன் இப்போ அந்த ராஜ்யத்தை ரூல் பண்ண போகிறான். அவன் ஃபஸ்ட்டு செய்ததே இஸ்ரவேலர்கள் கர்த்தர் பக்கம் போனால் தன்னை மறந்து விடுவார்கள் என்று இஸ்ரவேலரை கர்த்தரை விட்டு பிரித்தான். நமக்கெல்லாம் தெரியும், நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாம் அவன் செய்த மிஸ்டேக் என்ன, தானில் ஒரு பொன் கண்ணுக்குட்டியும் பெத்தேலில் ஒரு பொன் கண்ணுக்குட்டியும் வச்சுட்டு இஸ்ரவேலர்களை சோரம் போக பண்ணான். அன்னைக்கு கர்த்தரை விட்டு பிரிந்து போன இஸ்ரவேல் காணாமல் போனது. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பேர் இருக்குது, த லாஸ்ட் 10 tribes ஆஃப் இஸ்ரேல் காணாமல் போனவங்க. இன்றைக்கு வரைக்கும் எங்கன்னு தெரில. அதனால தான் நீங்கள் இன்றைக்கி இஸ்ரேல் தேசம் என்கிற தேசத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பேர் இருக்குது. உள்ளே இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலர்கள் என்று சொல்ல மாட்டார்கள், ஜூஸ் என்று சொல்வார்கள். ஜூஸ்னால் யூதர்கள். அப்போ இஸ்ரேல் இருக்குது, யூதர்கள் தான் இருக்கிறாங்க. வாட் அபவுட் த அதர் 10 tribes? அப்போ பெஞ்சமின் எங்கன்னு கேட்பீங்க. பெஞ்சமினும் ஜூடாவும் merge ஆயிடுச்சு. அதனால் யூதர்கள் பெஞ்சமினியர்கள் சேர்ந்து, ஏன்னா நம்ம பவுல் அப்போஸ்தலன் பார்த்தோம்னா ஒரு பெஞ்சமினியன், அப்போ அது மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுதாங்க சூழ்நிலை. இப்போ நம்மளுடைய ஸ்டோரிக்கு வருவோம். தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு ரெகோபயாமுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு பர்சன் பற்றி படிக்க போகிறோம், அபியா, த 4th king ஆஃப் ஜூடா. அப்படி சொல்லணும்னா த 2nd king ஆஃப் ஜூடா. ஆமாம், இஸ்ரேலில் போகும்போது 3 சூப்பர் கிங்ஸ் தான், சால், தாவீது, சாலமன். ஜூடான் வந்துட்ட பிறகு இவர் 2nd king ரெகோபயாம், அபியா. பிரிஞ்சு போன 10 கோத்திரத்தில் ஃபஸ்ட்டு கிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவர் பேர் யெரோபயாம். சரி, இப்போ அபியா பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 13ஆம் அதிகாரம் வந்திருக்கிறோம். ஆமாம்,
இந்த 13ஆம் அதிகாரத்திலே நாம் அபியா பற்றி படிக்க போகிறோம். இந்த அபியா என்றால் என்ன பார்த்தோம்னா, மை ஃபாதர் இஸ் யாவே. இந்த அபியா இந்த அபியா என்கிற தமிழ் வார்த்தையை ஹீப்ரூவில் நம்ம படித்தோம்னா ஆலஃப் என்கிற எழுத்து இருக்கிறது, பேத் என்கிற எழுத்து இருக்கிறது, யோத் என்கிற எழுத்து இருக்கிறது, ஹே என்கிற எழுத்து இருக்குது. இதை பிரித்து எடுத்தோம் என்றால் அபா யா, அபாயா. அபானா அப்பா. யா என்கிற வார்த்தை எங்கே வந்தாலும் அது ஏவா தேவனை குறிக்கிறது. மை ஃபாதர் இஸ் யாவே, என்னோட அப்பா யெகோவா என்பதாக அர்த்தம். அபி யா, மை ஃபாதர். ஸோ யா இஸ் த ஷார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் யாவே. ஆமென். இதில் ஒரு நல்ல அர்த்தம் இருக்கிறதுங்க. இந்த அபியா திரும்பவுமாக மக்களை கர்த்தர் பக்கம் கூட்டி கொண்டு வரப்போகிறான். ஹல்லேலூயா. ரெகொபெயாமின் மகன், சாலமோனுடைய பேரன், தாவீதினுடைய கொள்ளு பேரன், யூதானுடைய 2வது ராஜா. ஓகே, இந்த அபியாவோட அர்த்தத்தை நம்ம இன்றைக்கு பார்த்தோம். இன்றைய சாப்டருக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைய சாப்டருக்கு நான் கொடுக்குற தலைப்பு அபியாவும் அவன் யூதாவுக்காக அடைந்த வெற்றியும் என்கிற தலைப்பில். சாலமோனை பற்றி வெற்றிகள் பெரிதாய் நாம் ரெக்கார்ட் பண்ண விடலை. ரெகொபெயாம் பற்றி பெரிதாக விக்டரி ரெக்கார்ட் பண்ணவில்லை. ஒரு சின்ன ட்ரூப்பை வச்சுட்டு ஒரு சிறு படையை வைத்து பெரும் படையை ஜெயிக்க முடியும் கர்த்தருடைய பலத்திலே என்பதை காட்டுகிற முதல் மன்னனாய் இன்றைக்கு அபியா வருகிறான். கிங் டேவிட் பற்றி நம்ம படிச்சுக்கோம். இஸ் வெரி பவர்ஃபுல் கிங். எது பண்ணாலும் கர்த்தருடைய பவரில் பண்ணுவார். தாவீதினுடைய வழியில் மகன் வரவில்லை, பேரன் வரவில்லை, கொள்ளு பேரன் வருகிறான். அபியா யூதாவை வெற்றியில் நடத்துகிறான். இந்த அபியாவை பற்றி நம்ம பேசணும்னா, த ஃபேமஸ் வார் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஜூடா. அபியா ஃபஸ்ட்டு ஃபைட்டே எதிரிகள் கூட இல்லைங்க. இஸ்ரேலுக்குள்ளே இன்டர்னல் சிவில் வார் வந்த காலத்துலேருந்து அவங்களுக்குள்ளே தான் சண்டை போடுறதுக்கு நேரம் சரி இருந்துச்சே தவிர ராஜ்யத்தை பலப்படுத்த அவர்களுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் 13th சாப்டரில் வந்திருக்கோம். இந்த 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆக போகிறது. ராஜாவாகிய யெரொபெயாமின் 18ஆம் வருஷத்தில் இஸ்ரேல் 2ஆக பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். பிரிஞ்சு போன முதல் இஸ்ரேல் என்கிற பேரோடு வடக்கு சாம்ராஜ்யமாக மாறி போனது. அதனுடைய ராஜாவாக யெரொபெயாம் போனான். ஈவில் கிங், மறந்துடாதீங்க. அவன் தான் அந்த பொன் கண்ணுக்குட்டி சிலையெல்லாம் பண்ணது. அவனுக்கு அங்கே 18 வருஷம் அவன் ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணி இங்கே யூதாவில் ராஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ண ரெகொபெயாம் செத்து போயிட்டான். அவன் ஜஸ்ட் 17 இயர்ஸ் தான் ரூல் பண்ணுறாங்க. 18th இயரில் அவங்க மகன் வந்துட்டா போல ரூலிங்க்கு அபியா. இந்த அபியாவை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்றால் 3 வருஷம் ஆட்சி செய்கிறான். when he started his empire, when he started to rule, 3 வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குது என்பதை பற்றி பார்க்கிறோம். அவனுடைய அப்பா பேர் நமக்கு தெரியும், ரெகொபெயாம். அவனுடைய தாயின் பேர் மிகாயால். ஆமாம். ஸோ கிபியா ஊரான் ஆகிய ஊரியலின் குமார்த்தி. ஸோ மிகாயால் ரெகொபெயாமோட அம்மா போல அவங்க ஒரு ஃபாரினர் கிடையாது. சாலமோனுடைய அம்மா போல ஃபாரினர் கிடையாது. இவங்க ஒன் ஆஃப் த ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஸோ ஒரு நம்ம மொழியில் இன்றைக்கி சொல்லணும்னா கிறிஸ்டியன் லேடி, ஆண்டருடைய வழிகளை தெரிந்த ஒரு மனைவியை ரெகொபெயாம் திருமணம் செய்திருக்கிறான். அவர்களுக்கு இந்த பிள்ளை நடந்திருக்கிறது. ஸோ அபியா இஸ் ரெடி. அபியாவுக்குள்ளே ஒரு ஜீல் எப்போதும் என்னன்னா, ஐயோ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கிறான். ஹிஸ்ட்ரியில் சொல்லுது, நீ 2 கோத்திரம் இல்லைப்பா, நீங்கள் மொத்தம் 12. நீ தாவீதோட வம்சம், நீ யூதா வம்சம். யூதர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பவர் கொடுத்துக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதாவின் தேவன் என்கிற பேர் இருக்குது. இங்கே மிஸ் மேட்ச் ஆகி ப்ராப்ளம் ஆகி சிவில் வார் உண்டாகி எல்லா ராஜ்யம் பிரிந்து போனால் கூட பெருசு இல்லை, சேலஞ்சிங் இஷ்யூ நடந்திருக்கு. அவர்கள் கர்த்தரை விட்டு போனார்கள் என்கிற வார்த்தை கேள்விப்பட்ட பிறகு அபியாவுடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. கர்த்தருக்காக அந்த ராஜ்யத்தை அடக்க வேண்டும் என்கிற எண்ணம். இதுக்கிடையில் அங்கே பிரித்து கொண்டு போன யெரொபெயாமும் சரி இல்லை. ஜனங்களை, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம், ஒன் ஆஃப் த ஈவில் கிங், இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்குட்படுத்தி கொண்டிருந்தான். பாகாலையும் அந்த பொன் கன்றுக்குட்டியும் வணங்கும்படி செய்திருக்கான். இப்போ பார்த்தோம் என்றால் ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது பிட்வீன் சதர்ன் எம்பையர் அண்ட் நார்தர்ன் எம்பையர். வட இஸ்ரேலுக்கும் தென் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், தென் இஸ்ரேல் 2 கோத்திரம் தான். ஸோ தே ஆர் வெரி ஸ்மால், தே டோன்ட் ஹேவ் எனி மிலிட்ரி மைட். பிரிந்து போன 10 கோத்திரம், தே ஆர் மிலிட்ரிலி மைட்டி பீப்புள். அவர்கள் பலமானவர்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக யுத்தம் நடக்கிறதுங்க. இது ஒரு ஃபேமஸான யுத்தம். ஒரு யூத மன்னன், ஒரு மாபெரும் வெற்றி கண்ட ஒரு மன்னன் என்றால் இந்த அபியாவோட பேரை மறந்துடாதீங்க. அபியா என்றால் யாவே, காட் இஸ் மை ஃபாதர். பாருங்க, ஈக்குவலாக 50% ஆர்மி தான் இவன் வச்சிருக்கான்.
யெரொபெயாமோட ஆர்மி 100%னா இவனோடது 50% தான். பாருங்கள், வசனம் சொல்கிறது, அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட 4 லட்சம் பேராகிய பராக்கிரமசாலிகள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தினான். யெரொபெயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட 8 லட்சம் பேராக பலத்த பராக்கிரமசாலிகளே. ஆமேன். இவங்க 4 லட்சம் வெறும் பராக்கிரமசாலிங்க தான், அவங்க பலத்த பராக்கிரமசாலிகள். இது அகெயின் கன்சிடர் டு பி இன்டர்னல் வார், சிவில் வார்னு கூட ஏன் நம்ம சொல்லலை அப்படின்னா, ராஜ்யமே பிரிஞ்சு போச்சு, எல்லாம் பிரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தோம் என்றால், யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி த ஃபேமஸ் ஸ்பீச் ஆஃப் அபியா. யுத்தம் ஸ்டார்ட் ஆகிருக்குது. யுத்தம் வந்து இன்றைக்கு மாதிரி கிடையாதுங்க. அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பள்ளத்தாக்கு தெரிஞ்சுப்பாங்க. சண்டை போகிறதுன்னு ஒரு வேலி, 2 மலை இருக்கும். டீம் ஏ, கண்ட்ரி ஏ அந்த மலை மேலே நின்றுட்டுருக்கோம், கண்ட்ரி பி இந்த மலை மேலே நின்றுருக்கோம். சண்டன் ஸ்டார்ட் பண்ணி எக்காலம் தோணிக்கும் போது காலையில் 6 மணிக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுங்க. எல்லோரும் பள்ளத்தில் இறங்கி ஓடி வருவாங்க, அவங்க இறங்கி வருவாங்க, நடுவில் நின்று சண்டை போடுவாங்க, லைன் கிழிச்சிட்டு. ஆமாம், இந்த கோடை தாண்டி 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 இவங்க போனாங்கன்னா இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம், அவங்க தாண்டி தாண்டி வந்தாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம். சாயந்தரம் 6 மணிக்கு எக்காலம் ஊதிடுவாங்க, சண்டை நின்றுடணும். திரும்பி அடுத்த நாள் காலையில் தான் சண்டை. அவங்க தன்னை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சரி பண்ணிக்கிறதுக்கு, செத்தவங்களை கூட்டு போகிறதுக்கு எல்லாம் நைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குங்க. இதுதான் அந்த காலத்து யுத்தம். எக்காலம் ஊதிட்டா நிறுத்துறோம் ஃபைட்டை. அதனால தான் அது மிலிட்ரி ரூல். அதனால தான் அந்த காலத்தில் சண்டை போடும்போது, ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக சூரியன் அஸ்தம்பிக்கும் போது சண்டையில் இஸ்ரேல் நின்றுச்சுன்னா அந்த எல்லா ஏனாக்கியர்களும் அந்த ராட்சஸ்களும் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லி தான் யோசுவா கட்டளை கொடுப்பார். சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனி அயலோன் மேலும் தரித்து நில்லுன்னு சொல்லுவார். அதனால் சூரியன் நிற்கும், லாங் வார் நடக்கும், இஸ்ரேல் ஜெயிக்கிற வரைக்கும் சூரியன் நின்றோங்க. அதுதான் அன்றைய ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி வந்து யுத்தம் ஸ்டார்ட் ஆக போது, இந்த 3 வருஷம் மட்டுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபெலோ அபியா, எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் 18 வருஷம் யெரொபெயாம் நிற்குது. இந்த நேரத்தில் ஒரு சின்ன டாக், எக்காலம் தொனிப்பதற்கு முன்பதாக யூதா சைட்லேருந்து யூதாவினுடைய கிங் அபியா பேச போகிறார். ஹீ இஸ் கோயிங் டு கிவ் அன் கிளியர் அப்பீல் டு யெரொபெயாம். இல்லை சண்டைனா ஏன் இந்த சண்டைன்னு முதல்ல கேட்கணும். வாய் ரைட்டாக தப்பா இல்லைங்க, ஏன் இந்த சண்டை அவசியம்? ஏன்னா ஆஃப்டர் மேத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உயிர்கள் பலி சேதம், உயிர் சேதம் வரும், பொருட்சேதம் வரும், பெயர் சேதம் வரும், வரலாறையே மாற்றியமைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு கிவ் அ டாக். ஆமேன். அபியா மவுண்ட் ஜெமாராயிம் மேலே நின்று கொண்டு பேச போகிறான். வசனத்தை பார்த்தோம் என்றால், அப்பொழுது அபியா எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று. ஸோ எப்ராயிம் மலை தேசம் மறக்காதீங்க, அபியா தான் ஃபைட்டுக்கு அங்கே போயிருக்காரு, அவங்க கண்ட்ரி கிட்ட போயிட்டாரு, எப்ராயிம் கிட்ட போயிருக்காரு. எப்ராயிம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், எப்ராயிம் வந்து யோசேப்போட செகண்ட் ஸ்டன். இப்போ அவன் தான் இப்போ ராஜ்யம் பண்ணுறான். எப்ராயிம் என்றால் கனி தருகிற, ஃப்ரூட்ஃபுல் என்று அர்த்தம். அதாவது கனி தருகனா அதிகமாக கனி தருகிற, டபுளி ஃப்ரூட்ஃபுல், 2 மடங்கு கனி கொடுக்கிற என்று அர்த்தம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு பெயர், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெயர். ஆனால் அந்த எப்ராயிம் தான் கசந்த கனி கொடுக்க போகிறான். இன்றைக்கு ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூதர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவங்க கையில் எருசலேம் டெம்பிள் தான் மையம். ஆனால் ஸ்டில் தே ஆர் பிலீவர்ஸ், அவங்க ஆண்டவரை விசுவாசிகள் இருக்கிறாங்க. யெரொபெயாமை பற்றி தெரியும், வடக்கு சாம்ராஜ்யத்தை பற்றி தெரியும், அவங்க நான் பிலீவர்ஸ் ஆகிட்டாங்க, அவங்க பேகன் கல்ச்சரில் போயிட்டாங்க. அவங்களுடைய குலதெய்வம் பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? பொன் கன்று குட்டிகள். இப்போ அபியா பேச போகிற பேச்சு பாருங்கள், 4ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய பேச்சு இருக்கிறது. இஸ்ரவேலர்களை கேளுங்க, லிசன் டு மீ, ஷமா இஸ்ரேல், இஸ்ரேலை கேள், இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தின் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்குமே மாறாத உடன்படியாக கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா? வண்டர்ஃபுல். தாத்தா கொடுக்கல, யார் கொடுத்துருக்காரு? கர்த்தர். தாத்தா எப்ராயிம் மேலே கை வச்சு பிளஸ் பண்ணிட்டாரு. ஆனால் கர்த்தர் யார் மேலே கை வச்சு பிளஸ் பண்ணாரு? யூதா கொடுத்திருக்கிறார். அதில் யூதா என்கிற பெயரை சொல்லாதபடி தாவீது என்று சொல்லுகிறார். ஸோ God had a covenant with King David. ஆண்டவர் ஆபிரகாமோடு மாத்திரம் உடன்படிக்கை செய்யவில்லை, தாவீதோடு உடன்படிக்கை பண்ணார். தாவீது உன் ராஜ்யத்தில், உன் சிங்காசனத்தில் உனக்கு பின்பதாக ஒரு மகன் அரசாட்சியில் இருப்பான் என்று தாவீதோட வம்சத்தை, அந்த சீடை என்ன பண்ணிட்டாரு? பிளஸ் பண்ணிட்டாருங்க. ஐயா சகோதரரே சகோதரியே, தாவீதோட சீடை எந்த அளவுக்கு பிளஸ் பண்ணார்னா, தாவீதோட வாரிசில் தான் உலக ரட்சகர் இயேசுவும் பிறந்தார். ஹல்லேலூயா.
ஸோ ஆனால் நேபாத்தின் குமாரனாகிய யாரை பற்றி பேசுகிறான்? யெரொபெயாம் கலகம் பண்ணினான், விரோதமாக கலகம் பண்ணினான். இன்றைக்கு சிவில் வார் வருவதற்கு காரணம் அவன்தான். 10 கோத்திர பிதாக்கள் கோபித்து கொண்டு போனார்கள், 10 கவர்னர்கள் கோபித்து கொண்டு போனார்கள். அவங்கள கொண்டு வந்து ராஜா கூட இணைக்கிற பணியை விட்டு விட்டு அந்த 10 பேரையும் பிரித்து கொண்டு போய் தான் ராஜ்யம் கேட்டான், தான் ராஜ்யம் கட்டிவிட்டான். இஸ்ரவேல் என்கிற பெயரை கொண்டு போனான். கர்த்தருக்கு விரோதமான விஷயம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்தான். பேலியாளின் மக்களாகிய வீணார் அவனோடு கூட சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்று மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். கிங் டேவிடோட பேரனாகிய ரெகொபெயாம் ஓட காலத்தில் தான் இது நடந்துருச்சு போனார்கள். ஆனால் நான் வந்துட்டேன், அபியா வந்துட்டேன், நான் இஸ்ரவேலை சரிப்படுத்த போகிறேன். முடியுமா அபியா? நீ சின்ன பையன், உன்னோட படையில் 40 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு எவ்வளோ இருக்கிறாங்க? 80 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறாய்? ஹல்லேலூயா. ஆமாம், எப்படி யுத்தம் பண்ண போகிறாய்? மன்னிக்கவும், 4 லட்சம் 8 லட்சம், 4 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆமாம். 8ஆம் வசனம், இப்போதும் தாவீதின் குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏராளமான கூட்டம், யெரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே. ஸோ ஹி இஸ் டெல்லிங் த கிளியர் ஹிஸ்ட்ரி. அவன் தான் உங்கள் தலைவன், அதோ நிற்கிறானே, 18 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறவன், அவன் தான் கலகம் பண்ணினான். இஸ்ரேலுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏங்க அப்போ கலகம் பண்ணுறவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நாங்கள் கோச்சிக்கிட்டோம், தாவீது ஃபேமிலி மேலே கோச்சிக்கிட்டோம், அதனால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? எதிரிக்கு. மறந்துடாதீங்க, தாவீது ஃபேமிலி மேலே கோச்சிக்கிட்டு எதிரிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களையே அழித்து விடுவான். ஹிஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ராங். அவனுடைய கொள்கைகள் தவறாக இருக்குது. அவன் போகிற பிளானில் எங்கே போவான்னு அவனுக்கே தெரியல. அவன் பின்பதாக எப்படி போக முடியும்? நீங்கள் ஆரோனின் குமாரனாகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு பாருங்க, தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காலையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாய் இருக்கிறானே. அங்கே என்ன விதமான ஆராதனைகள் நடக்கிறது என்பதை அபியா இங்கே சுட்டி காட்டிக் கொள்கிறான். வாட் இஸ் ஹேப்பனிங்? எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியராமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து உலகங்களையும் அதன் விளக்குகளையும் சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களும் அவரை விட்டு விலகினீர்கள். ஃபேமஸ் டாக். ஹி இஸ் டாக்கிங் த ரியாலிட்டி. நமக்குள்ள ஒரு எண்ணம், ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். நோ, கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி அவங்க காதில் தேன் பாயறது போல் வச்சோம்னா தேன் காதில் பாஞ்சா இன்ஃபெக்ஷன் தான் வரும், மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் தான் வரும். இல்லை, காதுகளில் தேன் பாயக்கூடாது. தேன் போகிற சேனல் அது இல்லை. ஜனங்களுக்கு காதில் இனிமையாக இருக்கணும். நோ 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 நோ. ஹல்லேலூயா. இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் பூரிகளை பெருந்துணையாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாதீங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். Don't fight against the Lord God of your fathers and you shall not prosper. ஹல்லேலூயா. ஒரே டாக் தான். He was very bold about his leadership. கர்த்தர் ராஜ்யத்தை தாவீது கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜ்யத்தை தாவீதின் பிள்ளைகளை கொடுத்தார். உங்கள் மத்தியில் இருக்கிறவன் கல்பிரிட். He is a culprit. He is the devil. He pulled you out of God. தேவனுக்கு விரோதமாய் உங்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் என்று அபியா பேசிக்கொண்டிருக்கையில் யெரொபெயாம் பிளான் பண்ணுறார். என்ன பிளானு? யூதாவை அழிக்கிறதுக்கு யுக்தி வகிக்கிறார். யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படி அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள், அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. இவன் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா 8 லட்சம் பேரில் 4 லட்சம் பேர் தான் முன்னாடி நிற்கிறாங்க. யாருக்குமே தெரியாமல் பின்பதாக 4 லட்சம் பேர் வந்து நின்ட்டாங்க. யூதா இப்போ நடுவில் மாட்டிக்கிச்சு. ஏன்னா எந்த ஊரில் இருக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி அவங்க லேண்டில் போயிட்டாங்க. மாட்டிக்கிட்டான். யார்? அபியா. இல்லை திருச்சபையே, நமக்கு உதவி எங்கேருந்து வரும்? உன்னதத்திலிருந்து வரும்.
நீ ஃப்ரண்ட்லனா வா, பேக்லனா வா, குழினா பறி. கர்த்தர் எனக்கு கழுகு கொத்தர் சட்டைகளை கொடுத்து பறக்கக்கூடிய கிருபையை தருவார். ஹல்லேலூயா. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள். When they found the battle, the enemy will try to attack us in the front, the enemy will try to attack us in the back. முன்பதாக அட்டாக் பண்ண பார்ப்பான், பின்பதாக அட்டாக் பண்ண பார்ப்பான். திருச்சபையை நீங்களும் நானும் என்ன செய்வோம்? 2 நாளாகும் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். They cried unto the Lord. திருச்சபையே, தேவ பிள்ளையே, உனக்கு முன்பதாகவும் பிரச்சனை, உனக்கு பின்பதாகவும் பிரச்சனை, கவலைப்படாதே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவங்களுக்கு தெரியும், அவங்க தாத்தா தாவீது சொல்லி கொடுத்திருந்தார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. சொல்லுங்க, என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆசாரியர்களால் கத்த முடியல, பூரிகைகளை எடுத்தாங்க, எக்காலங்க எடுத்தாங்க. They started blowing. யூத மனிதர்கள் யுத்தம் செய்து கொண்டே ஆர்ப்பரித்தார்கள். என்னென்ன ஆர்ப்பரித்தாங்க? கர்த்தர் ஜெயிக்க போகிறார், கர்த்தர் உதவி செய்கிறார், கர்த்தர் உதவி செய்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறியடித்தார். God struck them, God smote them. கர்த்தர் இறங்கி அடித்தார். ஹல்லேலூயா. துதிக்கிற ஜனங்கள் துதிக்கும் போது, கூப்பிடுகிற ஜனங்கள் கூப்பிடும் போது, கதறுகிற ஜனங்கள் கதறும் போது, கர்த்தர் விரோதிகளை அதம் பண்ணுகிறார் என்பதுதான் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் நமக்கு இருக்கிற நல்ல செய்தி. இஸ்ரவேல் புத்திரர் முறிந்தோடினார்கள். தேவன் அவர்களை யூதர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏறக்குறைய 5 லட்சம் பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். போனவங்க 4 லட்சம் பேர். எத்தனை பேரை கொண்டாங்க? 5 லட்சம் பேர். ஏறக்குறைய ஒருத்தர் 1.5% ரேஷியோவில் அவர்கள் கொன்றார்கள். 5 லட்சம் பேர் விழுந்தார்கள், ஓடி போனார்கள். இந்த யெரொபெயாம் தாழ்த்தப்பட்டு போனான். திருச்சபையே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புற யெரொபெயாம் தாழ்த்தப்பட்டு போவான். ஆமென் சொல்லுங்க. யூதர்களுக்கு, யூத பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்த கூட்டம் தாழ்ந்து போனது. கர்த்தரை சார்ந்து கொண்டதால் மேற்கொண்டார்கள். Because they relied upon the God, the Lord of their fathers, they prevailed. If you rely upon the Lord God of your fathers, you will prevail. Who is the Lord God of your fathers? Yeshua HaMashiach. இயேசு ராஜா, இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவன். அபியா யெரொபெயாமை பின்தொடர்கிறான், பல பட்டணங்களை பிடிக்கிறான். பெத்தேல், ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமாம். ஏஷாமானையும் ஏப்ரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அபியாவின் நாட்களில் யெரொபெயாம் பலம் கொள்ளவே இல்லை. யெரொபெயாம் மரித்தான். ஹல்லேலூயா. He was dead. கெட்டவன் மரித்தான், அபியா பலத்து போனான். ஹல்லேலூயா. அவ்வளோதாங்க. இத்தோ என்கிற தீர்க்கதரிசியினுடைய சரித்திரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் த மாரல் தட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ்? நாம் இதில் எதை கற்றுக்கொள்கிறோம்? He became king. He ruled. His bold declaration about God. சாலமோனோட பேரை வந்துட்டேன்னு பெருமையாக பேசலை, தாவீதோட பேரை வந்துட்டேன்னு பெருமையாக பேசலை. இஸ்ரவேலின் தேவனை நீ விட்டு விட்டு போனாய் அல்லவா, அதே தேவனுடைய நாமத்தை கொண்டு வருகிறேன் என்று அவங்க தாத்தா சொன்ன வார்த்தையை சொன்னான். His confidence was upon God. His confidence was upon God's covenant. திருச்சபையே, நீங்களும் நானும் பலமுள்ளவர்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றீர்களோ, கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை பண்ணினார். உங்களுக்கு பிரச்சனை என்றால் அவர் வருவார். When you shout to the Lord, God comes to strike the enemy. ஹல்லேலூயா. இதில் நான் கற்றுக்கொள்வது, அவர் மீது விசுவாசமாய் அவரை நம்பி போல்டான டிக்ளரேஷன் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். அவன் தகப்பன் காலத்தில் இழந்த பெத்தேல், ஜெஷானா, எப்ரோன் என்று சொல்கிற 3 மிக முக்கியமான பட்டணங்களை பிடித்தான். திருச்சபையே, idolatry will not work against the true God. Rebellion because of having idolatry will not work against the true God. You be bold, God will be with you. You have your bold declaration, God will give you strength. Don't worry about your little population. நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கோம் என்று நினைக்காதீர்கள். குறைவுகளை நிறைவாக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நாம் எழுந்து நிற்க போகிறோம், கர்த்தர் கையில் ஜெபிக்க போகிறோம்.
லெட்ஸ் பி ஃபெய்த்ஃபுல் டு காட் இன் டிக்ளேரிங். இன்னும் அதிகமாக கர்த்தரை உயர்த்தும்படி, இன்னும் அதிகமாக கர்த்தரை துதிக்கும்படி நம்முடைய இருதயத்தை சாயும்படி பண்ணுவோம். அருமையான ஒரு மனிதன் அபியானுடைய காலத்திலே மாபெரும் சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அபியா ஒண்டர்ஃபுல். அபியா இருந்தால் உன்னை போல் இருக்கணும். ஒரு பவர்லெஸ்ஸான தகப்பனுக்கு பிறந்து, பிரச்சனை பண்ணுகிற அந்த தகப்பனுக்கு பிறந்து இன்றைக்கு இவ்வளவு ஒரு நன்மையான காரியத்தை நீ செய்திருக்கிறாய் என்றால் யூ ஆர் ஒண்டர்ஃபுல். இன்றைக்கும் திருச்சபையே, லெட்ஸ் நாட் கன்சிடர் ஆல் தோஸ் திங்ஸ். லெட்ஸ் நாட் கன்சிடர் அவர் failures. Let's not consider our past failures, our past generations. போயிட்ட தலைமுறையை பற்றி, அவங்க செய்த பிரச்சனைகளை பற்றி யோசிக்காதீங்க. அவர் God is a now God. இன்றைய தேவன், இப்போ தேவன். பழையவைகள், பழைய ஹிஸ்ட்ரி நம் தேவனை ஒன்றும் செய்யாது, நம்மையும் ஒன்றும் செய்யாது. அபியா வெற்றி கண்டது போல நாமும் வெற்றி காணுவோம். எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். வாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற பாடல் பாடி எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் 2 நாளாகமம் 13வது அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசினீரே. இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்கும் போது கர்த்தர் எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவரே, எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 நாளாகமம் 13வது அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 15. எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்களும் லேவியருமாமே. 15. யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கு முன்பாக முறியடித்தார். ஹல்லேலூயா.
இந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல அபியா கர்த்தரை சார்ந்து நிற்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த அந்நிய மனிதர்களோடு கலக்கவில்லை. ஆனால் யெரொபெயாமுடைய மனநிலையோ அவன் எப்படின்னா ஒரு கன்னிங்கா அவன் போய் தந்திரமாய் இந்த ஜனங்களை அழிக்கும்படிக்கு, ராஜ்யத்தை பிடிக்கும்படிக்கு பார்க்கிறான். ஆனாலும் கூட இந்த அபியா அந்த நேரத்தில் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டதின் நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் யார் பக்கம் நாம் சார்ந்திருக்கிறோம்? நாம் கர்த்தரை நம்பி நிற்கிறோமா, இல்லை உலகத்து மனிதர்களை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாளிலும் கூட இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றது, நாம் தேவனை சார்ந்து நாம் அவரை விட்டு விலகாமல் அவருக்கு உண்மையாய் உத்தமமாய் அவரை தேடும் போது, அவருக்கு ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு அவர் யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலும் கூட நம்ம பார்க்கிறோம், அவர்கள் அந்தி பலி செலுத்துகிறார்கள். எல்லா காலை தோறும் மாலையிலும் காலையிலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தி, அது மாத்திரமல்ல, இந்த யூத மக்கள் தேவனை நோக்கி ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து அங்கிருந்த யெரொபெயாமையும் அவனுடைய எல்லா எதிரி படைகளையும் அழித்து போடுகிறார். இந்த வேளையில கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்ய போகிறோம். இந்த வேளையில நம்ம கர்த்தரை சார்ந்து நம்ம உறுதியாய் நிற்க போகிறோம். இப்பொழுதும் கூட எக்கால சத்தத்தை ப்ளே பண்ணும்போது நம்ம ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்க போகிறோம். நமக்கு முன்பாக, நம்மளுடைய சபையின் தரிசனத்திற்கு முன்பாக நிற்கிற எல்லா யெரொபெயாமையும் அவனுடைய படைகளையும் கர்த்தர் இன்றைக்கு அழித்து போட போகிறார். இப்பொழுதும் கூட எக்கால சத்தத்தை நாம் கேட்கும் போது ஹல்லேலூயா என்ற கம்பீர சத்தத்தோடு, வெற்றி முழக்கத்தோடு நாம் தேவனை ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு முன்பாக இருந்த எல்லா எதிரிகளின் சூழ்ச்சிகளையும், எல்லா தந்திரங்களையும், நமக்கு விரோதமாக எழும்பின எல்லா யெரொபெயாமையும் கர்த்தர் இன்றைக்கு முறியடித்து, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்தபடினால் நம்ம கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வெற்றி முழக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டதற்காக நன்றி. ஓரா கபாலா ஷேகேரியாந்தர வாக்கரபா ஓரிபலபா ஷமரபல வாக்கரபா. உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். எந்த எதிரியும் எங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏன்னா நாங்க கர்த்தரை சார்ந்து நிற்கிற கூட்டம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மையே உறுதியாய் பிடித்துக் கொண்டு நாங்கள் உம்மையே ஆண்டவரை நம்பி இருப்போம். நாங்கள் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஊழியம் செய்வோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.